போலீஸ் ஸ்டாப்பு. யானை கைஸ் பின்னாடி போகணும். இதெல்லாம் 2 யானையா? ஒரு செகண்டு அல்லு இல்லை எனக்கு. ஸோ கைஸ் தெரிதா இல்லையா, 3 யானை இருக்குது அங்கே. வேறு லெவலு. பார்த்துருவேன் எப்படியோ. ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து ஊட்டியிலேருந்து கிளம்புறோம். டைம் வந்து ஒரு 7 o'clock ஆக போகுது. வண்டியில் வந்து வார்ம் போயிட்டுருக்கு. ஊட்டியில் வந்து சுற்றி பார்க்குற வீடியோ வந்து வந்திருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு சரியான டிராஃபிக்கு, சுற்றி பார்க்கவே முடியல எங்களால். அதனால் ஒரேடியாக கிளம்புறோம். ஒன்றும் பண்ண முடில. நேற்று இங்கேருந்து வந்துட்டு கிளம்புனோம் அந்த மசனகுடி வழியாக போகலான்னு. பட் ஆனால் இங்கேருந்து வெளியே போகவே முடியல, அவ்வளோ டிராஃபிக்கு. அதனால் போனால் மசனகுடி நைட்டு தான் பார்ப்போன்னு ரூமுக்கே வந்துட்டோம். எங்களுக்கு வந்து டயர்டா, டிராஃபிக்கில் வண்டியை ஓட்ட முடியல, கையெல்லாம் செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஊட்டியில் வந்து இந்த மாதிரி டைமில் வராதிங்க தயவு செஞ்சு. ஆனால் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தோம். சரி அந்தளவு இருக்காது, மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். ஆனால் ஒன்றும் முடியல. அதனால் ஊட்டி வந்து வந்ததே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன பிளான்னா, எவ்வளோ சீக்கிரம் போகும்போது வால்பாறை ஏறிட்டு ரூட்டு நல்லாயிருக்கும். அதனால் வால்பாறை ஏறி இறங்கிடுற மாதிரி தான் பிளானு. இறங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல். இன்றைக்கி ஸ்டே வந்து கொடைக்கானல் தான். மொத்தமாக ஒரு 450 kilometers வருதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோன்னு. எப்படி நைட் ஆயிரும் கண்டிப்பாக. ஈவினிங் ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தா கூட போதும் கொடைக்கானலில். அதுக்குள்ளே சீக்கிரமாக கிளம்பணும். இங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கு ஒரு 1.5 hour, வால்பாறை ஏறி இறங்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும் டிராஃபிக் இல்லைன்னா. அதுக்கப்புறம் திருப்பி கொடைக்கானல் ஏறத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பிளான்னா, போயிட்டு கீழே இங்கே எங்கேயாச்சும் காஃபி குடிச்சிட்டு லவ்டேல் போகிறோம். இப்போது லவ்டேல் வந்து அந்த டாய் ட்ரெயின் இருக்கும்ல, அந்த ஸ்டேஷனில் ஏதாச்சும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்க வேண்டியது தான். ஸோ கைஸ் டைம் வந்து கரெக்டாக 7:15. இப்போ தான் ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பாருங்க இப்போ எவ்வளோ காலியாக இருக்குது. நேற்று இந்த இடம் ஃபுல்லாக டிராஃபிக்கு. இருக்கிற ஊட்டியில் இருக்கிற ரோடு எல்லாமே வந்து டிராஃபிக் தான். செம்மையாக இருக்குது இன்றைக்கி. நேற்று கூட இந்த அளவு இல்லை. நேற்று நாங்கள் நாள் ஃபுல்லாகவே செம்ம ஒஸ்ட்டு. என்னடா இது முதல் நாளே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் எல்லாம். சரியான விருப்பம் எல்லாருமே. நான் வீடியோவே எடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். போனால் போது வீடியோவே போட தேவையில்லைன்னு. சரி அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட் டே எடுத்துட்டோம். 1 day தானே போனால் போகுது, ஊட்டி சுற்றி பார்க்கலாம்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டு மீதி 2 நாள் ஆச்சு ஒழுங்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று எதுவுமே எங்களுக்கு வந்து கரெக்டாகவே போகல, கடுப்பாக இருந்தது ஃபுல்லாக. நேற்று ஆஃப்டர்நூன் சாப்பிட்டோம். நைட்டு வந்து எல்லாம் ஒரு 8 மணிக்குள்ளேயே வந்து படுத்துட்டோம். வெளியே போகவே பிடிக்கல, எல்லா இடமும் டிராஃபிக்கு, பசி வேறு நைட்டு. சரி அதுக்கப்புறமா ஜொமேட்டோலாம் இருந்தது, இங்கேயே பீஸா மட்டும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டு மாத்திரையை போட்டு பத்தது தான். காலைல எல்லோரும் 5 மணிக்கு ஏந்தோம். அப்பயும் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. டீ செம்ம டேஸ்ட்டு கேசிங்க, பயங்கரமாக இருந்தது டீ. அண்ட் பார்சல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்களாம். இது பசங்க மட்டும் போனானுங்க ஈவினிங்கு. பார்சல்லாம் என்ன சொல்லலான்னு பார்த்தா பிளாஸ்டிக்லாம் பேனு, பார்சல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. ஆனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க தான், என்னவோ. வயசு ரூட்டு பார்த்தீங்க இல்லையா, செம்மையாக இல்லை. லவ்டேல் வந்து ஊட்டியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அவுட்டு. எங்கள் ஸ்டேலேருந்து 7 kilometers கரெக்டாக. ஊட்டி மட்டும்தான் மோசம் போல். அதை விட கொஞ்சம் அவுட்ரு உள்ளே கொஞ்சம் கிராமம்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் செம்மையாக இருக்கும். தனியாக இருந்தாலே ஜாலியாக இருக்கும், கூட்டம் வந்தாலே அப்படி தான் வெறுப்பாகுது. இந்த இடம்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். நைட்டு லேட்டாக போனாலும் பரவாயில்ல, ஒன்றுமே பண்ணல, வந்து ஒரு இடம் கூட பார்க்கல. அட்லீஸ்ட் வால்பாறையாச்சு லேட்டாகலாம் பரவாயில்லன்னு ஏறிட்டு இறங்கிடணும். லூப் பண்ணணும்னு நினச்சோம், மறந்தே போயிட்டோம். லூப் வேறு உள்ளே இருக்குது நடுவில் பேக்கில், அதை வேறு போட்டு வண்டியில் பேக் பண்ணிட்டோமா, அதனால் எடுக்கல. ஸோ லவ்டேல் வந்துட்டோம் ஒரு வழியாக. கரெக்டாக அந்த ஊட்டி ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்து 3 கிலோமீட்டர் தான், செம்ம கிட்ட தான்.
வந்தாச்சு. இதுதான் வந்து லவ்டேல் ஸ்டேஷனு, இந்த ரைட்டில் இருக்குல்ல இதுதான். இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ட்ராக் கவர் பண்ணி ஏதாச்சும் 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவோம். இந்த வர ரூட்டும் வந்து செம்மையாக இருந்தது, அங்கேயும் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம். செம்மையாக இல்லை இடம். இப்படி தான் ட்ரெயின் வரும். இங்கே ஒரு ஸ்டேஷனு பயங்கரமாக இருக்குது. குட்டியோண்டு ஸ்டேஷன் தான், யாருமே இல்லை. அவ்வளோதான், இங்கே நின்று ட்ராக் கவர் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடலாம். ஸோ கைஸ், லவ்டேல்லேருந்து கிளம்பி கீழே இறங்கிட்டு இருக்கோம். கரெக்டாக லவ்டேல்லேருந்து வால்பாறைக்கு 6 hours காமிச்சிது. 6 hours 10 minutes தான் என்னமோ. அது எப்படி நம்ம பிரேக் எடுத்தால் கூட ஒரு 7 hours 7.5 hours மேலேயே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி லேட்டு தான் கன்ஃபார்ம். நம்ம வந்து ஒரு 2:33 அந்த மாதிரி வால்பாறையில் இருந்தால் கூட ஓகே தான். ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலேயே சாப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல் போயிட வேண்டியது தான். ஃபஸ்ட்லாம் வந்து 6 மணிக்கு மேலே அலோடு இல்லை மேலே ஏற அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போலாம் அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. அதனால் அங்கே ஸ்டே பண்ணுற கொடைக்கானலில் ஸ்டே பண்ணுறோம்ல, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம், இதுமாதிரி 6 மணிக்கு மேலே அலௌடா, லேட்டானா விடுவாங்களான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் லிமிட்லாம் கிடையாது, எப்போனா வரலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் லேட்டானாலும் பரவாயில்ல, நேற்று மாதிரி கொஞ்சம் எக்ஸாஸ்ட்டாக ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றுமே பண்ணல, ஃபோட்டோஸ் எடுக்கல, அதனால் லேட்டானாலும் பரவாயில்லன்னு இன்றைக்கி கன்ஃபார்மாக வால்பாறை போகிறோம். ஃபோட்டோஸ் ஏகப்பட்டதாச்சுன்னு இருக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம். நேற்று ஒரு எப்படியும் ஒரு 10 மணி நேரம் தூங்கியிருப்போம். அதனால் செம்ம ஃப்ரெஷ்ஷாக எல்லாருமே. ஒரு நாள் தானே போச்சு, அதனால் மீதி 3 நாள் இருக்குது. இன்னும் 3 நாள் என்ஜாய் பண்ணுவோம். சர்ன்னு இறங்கின்னு இருக்கும். நேற்றுலாம் எல்லா இடமும் செம்ம டிராஃபிக்கு. சீக்கிரமாக கிளம்பவே அவ்வளோ டிராஃபிக் இல்லை. கையெல்லாம் உறைஞ்சிச்சு எனக்கு. பாட்டு போட்டு கிளம்பிட்டோம். பழைய பாட்டு கேட்டுன்னு இருக்கேன். ஸோ கீழே போயிட்டு டீ காஃபி எதனா குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ கைஸ், இப்போ தான் வந்து ஊட்டியிலேருந்து கீழே இறங்கணும். இறங்கிட்டு டீ குடிச்சுன்னு இருக்கோம். டைம் வந்து 9:30 ஆகுது. இங்கேருந்து வால்பாறை வந்து ஒரு 158 kilometers வருதுன்னு நினைக்கிறேன். மதியானமாக ஒரு 2:30 மணிக்கு போகணும்னு காமிக்குது. கொஞ்சளவு டைம் பீட் பண்ணோம். எப்போ போய் சேருவோன்னு சொல்லிட்டு தெரில, பார்க்கலாம். நடுவில் ஒரு ஸ்டாப் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் நிறுத்துற மாதிரி பிளான் இல்லை. ஸோ இதான் வந்து எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ போக வேண்டியது தான். ஸோ கைஸ், கரெக்டாக வந்து பொள்ளாச்சிக்கு ஒரு 20 kilometer முன்னாடி இருக்கும். இந்த வண்டி வந்து ரிசர்வ் வந்துச்சு. எம்டி வந்து இந்த வாட்டி மைலேஜே செம்ம ட்ராப்பு. எம்டி வந்து 3 ஃபுல் டேங்க் வச்சிச்சு. இது வந்து 3வது ஃபுல் டேங்க் எங்களுக்கு. இது வந்து ரிசர்வ் வந்துட்டான். அதனால் வந்து நானும் நிறுத்திட்டேன். இதில் இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. நம்ம பையன் வந்து சொல்லவே தேவையில்ல, மைலேஜ்லாம் அள்ளி கொடுப்பாப்புல. 1020 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு கரெக்டாக அந்த என்எஸ். இதில் 2 பாயிண்ட் இருக்குது, அதனால் கம்மியாக தான் ஆகும். 700 800 முடிஞ்சிடும். திருப்பி வெயில் ஆரம்பிச்சிச்சு. ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு ரைடு. இந்த டைம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இடிக்குது. லேட் ஆகிடுது எல்லா வாட்டியும் அத்தனை ஸ்டாப் எடுக்கிறதுனால. ஸோ அது மட்டும் இப்போ நான் மேனேஜ் பண்ணோம். டைம் வந்து கரெக்டாக 1 hour இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அண்ட் பொள்ளாச்சிலாம் தாண்டிட்டோம். கரெக்டாக வால்பாறைக்கு இன்னும் 60 kilometer. அசால்ட்டாக போயிடலாம். அரௌண்ட் ஒரு 2 மணி நேரம். அதுக்குள்ள வால்பாறை மேலேயே, மலைக்கு மேலேயே 69 தான். அதனால் 2 hours போயிடலாம்னு நினைக்கிறேன். மணி இப்போயே 1 2 3000 போலியே மேலே போகிறதுக்கு. கொடைக்கானல் செம்ம லேட் ஆயிரும் கண்டிப்பாக போவேன். நடுவில் ஊர் உள்ள மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகுது, டிராஃபிக் ஆகிடுது. இந்த மாதிரி நடுவில் குறுக்க வராங்க, கொஞ்சம் ரெடியாக போக முடியல. கான்ஸ்டண்ட்டாக 95 100 அதிலே தான் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பாய்ஸ் எல்லாம் பின்னாடி வரானுங்க. சாப்பிட்டோன்னே ஒரு எனர்ஜி வந்துதா, கொஞ்சம் பிரிஸ்காக ஓட்ட முடியுது. பாட்டு சைடில் கேட்டு இன்னைக்கு செம்ம ஸ்மூத்தாக போகுது, ஜாலியாக. கிளைமேட் பாருங்களேன், இங்கேருந்தே செம்மையாக இருக்கு. ரோடும் பயங்கரமாக இருக்கு. 2 சைடு மரம், ஒரு பேட்ச் இல்லை ரோட்டில், பக்காவாக இருக்கு. குட்டி ட்ரிப்புக்கு முன்னாடிலாம் செம்மையாக சீன் போட்டுன்னு இருந்தான். இப்போ செம்ம ஸ்மூத்தாக இருக்கான், பக்காவாக போகிறான். ஒரு பிரச்சனையும் இல்லை. கீர் கூட இப்போ எதுவும் எனக்கு தெரில பெருசாக. இல்லை க்ளவுஸ் போட்டுன்னு இருக்கிறதுனால எனக்கு சரியாக ஃபீல் ஆகலையா இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரில.
இதெல்லாம் புது ரோடு, இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு போல. இந்த ரோட்ல அங்கங்க ஈரமா இருக்கு. சரியான ரோடு, சில்லுன்னு இருக்கு. ஆக்சுவலா நியூ இயர் கோவா போயிருக்க வேண்டியது, ரூம் ரெண்ட் அதிகமா இருக்கிறதுனால விட்டோம். சரி கோவா வந்து மிட்ல போய்க்கலாம், நம்ம வருஷத்துக்கு 2 ட்ரிப் போவோமா, ஆகஸ்ட் 1 நியூ இயர் 1. ஆகஸ்ட்ல வந்து கோவா போயிட்டு அதெல்லாம் பிக் டைமே கிடையாது, நார்மல் டேஸ் தானே, அதனால கம்மியாக தான் இருக்கும், செம்ம சீப்பாகவே கிடைக்கும். அதனால ஆகஸ்ட் மந்த் வந்து கோவா போயிட்டு அடுத்த நியூ இயருக்கு வந்து மகாராஷ்டிரா. அதுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட் ஒரு வண்டிக்கே வந்து 25,000 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டேஸும் வந்து அதிகம் தான், இதெல்லாம் 4 நாள் 3 நாள் ட்ரிப் தானே, அது இன்னும் அதிகமாகும். பார்ப்போம். இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு போல. ஐயோ மழை பெஞ்சானா வெறுப்பாச்சு. மழை மட்டும் பெய்யக்கூடாது. ஆனால் வானெல்லாம் எட்டின்னு தான் இருக்கு ஃபுல்லா. ஒரு வேளை மழை பெஞ்சா முடிஞ்சது சோழி. எல்லாமே இருக்கு, எல்லார்ட்டையும் ரெயின் கவர் இருக்கு, ரெயின் கோட் இருக்கு, பேக்குக்கும் வந்து கவர் இருக்கு பெருசா, அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் நசம் ஆயிரும், வெறுப்பா இருக்கும், வீடியோ எடுக்க முடியாது நம்ம. அதான் பார்க்குறேன். ரெயின் கோட் போட்டுக்கலாம்னு சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் மழை பெய்யுதோ முன்னாடி. ஐயோ தூரில் போடுறான். எங்கேயாச்சும் நின்று ரெயின் கோட் போட்டுருவோம் போலயே. அவ்வளோதாங்க, வண்டி 2 நாள் பக்காவாக இருந்தான் பலன்னு, இன்னைக்கு கண்டமாயிருவான். எங்கேயாச்சும் நின்று ரெயின் கோட் போட வேண்டியதுதான். இன்னும் வால்பாறை மலையே ஏற ஆரம்பிக்கல. 3/4 மணி நேரம் கிட்ட டைம் வேஸ்ட்டு. என்ன ஆச்சுன்னா, நம்ம வண்டியில் வந்து அவன்லாம் மொபைல் ஹோல்டர் இருக்கு, மேப் வந்து அதில் தான் பார்க்குறோம். அதில் வந்து சார்ஜர் வந்து ஒர்க் ஆகலை. சார்ஜிங் பின் வந்து எதுவும் போயிடுச்சான்னு சொல்லி தெரியல. அது டூம் கட்டி கனெக்ஷன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அது ஒரு 1/2 hour போயிடுச்சு. கொஞ்சம் தூரம் வந்தோம், மழை பெய்யுது, திருப்பி விடுது. சரி நின்று வந்தோம், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெயின் கோட் மட்டும் பேக்குக்கெல்லாம் கூட ரெயின் கவர் போட்டோம். இப்போ கொஞ்ச தூரம் வந்து பார்த்தா இங்கே அடையாளமே இல்லை, மழை பெஞ்சதுக்கான அடையாளமே. போலீஸ் ஸ்டாப்பு. ஏன் பறக்குறீங்கன்னு கேட்க போகிறாங்க கண்டிப்பாக. இல்லை ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேன், 10 ரூபாவோ என்னமோ, ஐ திங்க் ஸோ. ஆனால் கார்லாம் விட்டாங்களே, ஏதோ வாங்கணும் போல். அதான் இதில் 10 ரூபா ஏதோ ஒன்று வாங்கணும், டோக்கனோ ஏதோ. டோக்கன் ஏதோ டோக்கன் ஏதோ வாங்கணும். இதில் ஒரு வண்டிக்கு 10 ரூபா வேணும். ஸோ இப்போ தான் இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா, ஒரு வண்டிக்கு 30 ரூபா. அப்புறம் மாட்டியிருக்கேன் இந்த கேமராவுக்கு 50 ரூபா. கேமராக்கெலாம் எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல புதுசாக. மொத்தமாக 260 ரூபா ஆச்சு. வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்பா இதுதான் அந்த ஆலியார் டேம். இதோட தண்ணி தான் நம்ம அங்கே பார்த்தோம். பயங்கரமாக இருக்கு. ஓ அதான் எழுச்சிட ஆரம்பிச்சாச்சு. மணி இப்பயே 2:15. நம்ம டைம் ஆகுதுன்னு பார்த்தா என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம லேட்டாக கூட போய்க்கலாம். ஜாலியாக மலையே இருப்போமா. எங்கேயாச்சும் ரோடு நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், பேட்ச்லாம் எதுவும் இல்லாமல். எல்லா மலையோட கொல்லில்ஸ் தான் மாசு. 72 ஹேர்பின் பென்ஸ் அதுக்கு ஒரு வாட்டி போனோம். அதெல்லாம் நம்மளுக்கு 2 நாள் போதும். வீக்கெண்டு கிளம்பிட்டு சுற்றி பார்த்துட்டு சண்டே வந்துடலாம். ஃப்ரைடே அந்த மாதிரி கிளம்பிட்டு பிளான் பண்ணுவோம். அதுக்கும் ரோடு செம்மையாக இருக்குது கைசிங்க. ஆனால் செம்ம க்ளீனு. ரோடும் வந்து பக்காவாக, ஒரு குப்பை இல்லை, ஒரு மேடு பள்ளம் இல்லை, பெர்ட்டின்னு இருக்கும். இங்கே என்ன மாதிரி பெண்டு தெரியுமா, எல்லாத்துலேயும் டபுள் செல்றதுனால ஓரளவு சாய்க்க மாட்டுறானுங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாய்க்கிறானுங்க. நம்ம சோலோவில் வெயிட்டும் இல்லை, அதனால்
வண்டியில் எவ்வளோ லிமிட்டோ ஃபுல்லாக சாச்சிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் சாய்ச்சாலும் ஃபுட்டர் ஸ்டடி வாங்குது. ஃபுட்டர் ஸ்லைட்டாக தேஞ்சிருக்கும். நான் காமிக்கிறேன் அப்புறமா. ஸ்டோரி கூட போட்டிருப்பேன். நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பறக்க விட்டுருப்போம். ட்ரிப்புன்னு வந்துட்டா இந்த ஒரு ட்ரிப்லேயே நம்ம மொத்தமாக 3 ஹில்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை 3மே. வா 40 ஹேர்பின் பென்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3. ஆமாம், இதான் வந்து 3வது பஸ் வருது. ஐயோ சூப்பர் ப்ரோ. பார்த்தீங்களா இல்லையா, வீடியோவில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. பட் ஆனால் நம்மளுக்கு மேகத்தூரில் போயிட்டு இருக்கோம் லிட்டரலி. இதுக்கு முன்னாடியே இருந்தது, அப்போ கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. போக வந்து பயங்கரமாக இருக்குது. ஊட்டியில் வந்து உள்ளே 2 ட்ரெஸ் போட்டிருந்தோம். கீழே இருந்தோன்னு கழட்டி போட்டேன். இப்போ திருப்பி வந்து கையெல்லாம் வரைச்சிக்கிச்சு. வா குளிருது. ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு போல். அப்பா பயங்கரம். முன்னாடி ஃபுல்லாக மிஸ்ட்டு. இன்னும் 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வால்பாறைக்கு. 20 ஹேர்பின் பென்ஸ்க்கு மேலே தாண்டிட்டோம். எத்தனை அதில் இருக்கோன்னு சொல்லிட்டு தெரில. அப்பா ஹில்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கணும், ஜாலியாக பயங்கரமாக இருக்குது. பையன் பார்க்கலாம்லாம் போட்டுன்னு போகிறான் பல்சர் 150ல். இங்கே கூட யானைலாம் வருமா ரோட்லேயே வந்து யானை சாணிலாம் இருந்தது. இது ஒரு குட்டி ஊர் மாதிரி. ஊர் மாதிரி வந்திருக்கு. டைம் வந்து எல்லாத்துலேயும் ஸ்டாப் பண்ணிட்டு போகலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு. ஏறிட்டு இறங்கவே கரெக்டாக இருக்கும். வாவ் இந்த மாதிரி நம்ம மூணார் வாகமான் போகும்போது பார்த்தோம். எத்தனை ட்ரிப்பு தான் போனாலும் கேரளா ட்ரிப் மாதிரி வரவே வராது. கேரளா தான் செம்ம ஒர்த்து. ஃபஸ்ட்டு ட்ரிப்பும் கூட. அதனால் எங்களுக்கு பெஸ்ட்டாக ஆயிடுச்சு அது. எங்கே போனாலும் எப்படி இருந்தாலும் கேரளா வச்சுக்க முடியாதுன்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் இருக்குது. பைக்கர்ஸ் பாய்ஸ் டாப் பாக்ஸ்லாம் கட்டணும், இன்னும் ஜாலியாக இருக்கும். ஃப்ரீயாக போகலாம், பேக்குன்ற ஒரு தொல்லையே இருக்காது. வால்பாறை இதுக்கு தான் வந்தது. பாருங்கள் மேலெல்லாம் அங்கங்கே ஒரு மரம் சுற்றி வந்து டீ எஸ்டேட் தான். இன்னும் ஃபுல்லாக நம்ம மேலேயே போல, இப்பயே இப்படி இருக்கு. ஐயோ அல்டிமேட் இந்த ஒரு கோவு பாருங்களேன் எப்படி இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது செம்மையா தெரியுது. கிட்ட வந்தா கொஞ்சம் கிளியர் ஆகிட்டே இருக்கு. தொண்டெல்லாம் வலிக்குது. கோல்டு பிடிக்க போறான்னு நினைக்கிறேன். இன்னொரு ஹேர்பின் பெண்டு. இது எத்தனாவது ஹேர்பின் பெண்டு? 30th. இன்னும் ஒரு 10 தான் இருக்கு. வா ப்ரோ நம்ம ஊட்டியில் ஸ்டே போட்டதுக்கு வால்பாறையில் போட்டுருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம். ஊட்டி அப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமாக பிளானில் கூட வச்சுருந்துருக்க மாட்டோம். அந்தளவு எங்களுக்கு ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டான் ஊட்டி பையன். அப்படிங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நைட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜாலியாக இருந்தது நைட் ரைடு. ஆனால் ஒரு நாள் தாக்கு பிடிக்கலாம் தூக்கம் இல்லாமல். அந்த ஒரு 12 hours நம்ம நைட்டில் பாடே. ஐயோ ஒன்றுமே தெரில. பாருங்களேன் அந்த காரு. ஐசர் திறந்து விடுவோமா பாவி. எத்தனை வாவு சொல்ல போறான்னு தெரியல. எல்லா இடமே வாவு தான். காத்து வேற அடிக்குது. ஜில்லுன்னு காத்து. வயசுற சாத்து கொள்ளு பிடிச்சிடும். அப்புறம் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு வியூவும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது மேகம்.
நிறுத்திட்டானுங்களே அவனுங்க. இவங்க நிறுத்திட்டோம். வெடி பார்த்துட்டு வரட்டும், நம்ம இங்கேயே நிறுத்துவோம். வரானுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ கைஸ், டைம் வந்து ஒரு 5:15 ஆகுது. அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து வால்பாறை ஜங்ஷன் போகிறதுக்கே வந்து 3/4 மணி நேரம் ஆகும். ஏன்னா ரோடு அந்த அளவுக்கு படு மோசம். இந்த ஊருக்குள்ளே கீழே இந்த மாதிரி தான் ஒரு இடம் ஃபுல்லாகவே இருந்தது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் வேறு நடுவில், அதனாலேயே வந்து டைம் ஆகுது. ஸோ அதனால் இங்கேருந்து வால்பாறை ஜங்ஷன் போகிறது ஒரு 3/4 மணி நேரம், அங்கேருந்து கீழே இறங்கிறது ஒரு 1.5 மணி நேரம். இதில் எப்படி தான் பஸ்லாம் வருதுன்னு தெரியல. டேய், பஸ்ஸு காரு எல்லோரும் போகிறானுங்க. ஏய் ஏவா, இன்னைக்கு நாங்கள் கொடைக்கானல் டைமுக்கு போன மாதிரி தான் போங்க. செம்ம லேட் ஆகும் கண்டிப்பாக. இங்கேருந்து வால்பாறையிலேருந்து கீழே இறங்கிறதுக்கே 8 மணி ஆயிரும் கன்ஃபார்மாக. அங்கேருந்து நம்ம பொள்ளாச்சிக்கு முன்னாடி ஒரு இடத்துல ரைட்டு வருது. ரைட் எடுத்து கொடை போகிறதுக்கு 11-12 போல் இன்றைக்கி போக. நாங்கள் மேலே கூட ஆகலாம். ஸோ பரவாயில்ல, வால்பாறை வந்ததுக்கு ஒரு இடமாச்சு பார்த்தோமே. அந்தளவு இல்லைனாலும் ஓகே. நேற்று ஒன்றும் பண்ணல, அதனால் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்தோம், ஏகப்பட்ட ஃபோட்டோஸு. கீழே இறங்கிட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு 30வது ஹேர் பெண்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு. மேலே வேஸ்ட்டு கைஸ், ஆனால் இங்கே செம்மையாக இருக்குது. தூள் வேறு போடுது, ஒரு மாதிரி டார்க் டவுன் ஆகிடுச்சு ஃபுல்லாக. அப்பா இந்த மாதிரி மேலே இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். கரெக்டாக இந்த நடுவில் இந்த ஒரு இடம் தான் வந்து பயங்கரமாக இருக்குது. அப்பா தூரல் போட்டுகிட்டே இருக்குது. ஃபுல்லாக வந்து மேகம் வந்துச்சு. தாரமாக இருக்குது இடம். பாப்பா பார்க்கலாம். இப்போ போட்டுன்னு பாய்வீங்களா? ஒன்றுமே தெரிலடா. ஐயோ அசிங்கமாக பேசிட்டேன். இதுதான் நம்மளும் வந்து பார்க்கலாம் பேச்சுருந்தோன்னு வைங்க. இந்த மாதிரி போடுறவனுக்கு நம்மளும் போடலாம். அப்போ தான் தெரியும். இதுக்காகவே மாட்டணும். நம்ம மோஸ்ட்லி நைட்டில் வந்து ரைட் பண்ண போகிறது ரேர் தான். பட் ஆனால் பார்க்கலாம் இவனுக்காகவே போடணும். ஐயோ ஒன்றுமே தெரில. ஃப்ரண்ட்டில் ட்ரெஸ்ஸில் வேறு ஆகிட்டே இருக்கா பயங்கரமாக. வைசர் ஃபுல்லாக வந்து ஃபாக் வேறு, ஒன்றும் தெரில ரோடு. ஐயோ செம்ம. வைசர் திறந்துட்டே ஓட்டுவோம். மழை மட்டும் பெய்யக்கூடாது, நின்ட்டா போதும். இப்போ எங்களால் இங்கே நடுவில் நிற்க கூட முடியாது. இன்னும் அவ்வளோ ஹேர்பின் பென் கீழே இறங்கணும். கோப்ரோ ஒன்றும் ஆகாதுன்னு நம்புகிறேன். ஓகே ப்ரோ. என்னன்னு தெரியலையே. யானை அந்த மாதிரி எதனா தான் நல்லாயிருக்கும். இல்லை பெரிய வண்டி எதனா வருதா? கதை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். யானை கைஸ், பின்னாடி போகணும். யூட்டன் போனோம்டா. அடி சும்மா சொல்கிறாங்களா இல்லை நிஜமால யானையான்னு தெரியலையே. ரெண்டு யானை எங்க இங்க போடு வேறு லெவலு. அப்படியே போயிடுவோம். ஓட்டுற வேண்டியது தான். இதெல்லாம் 2 யானையா? சரி
இந்த சைடு தான் வந்துட்டுருக்கான். வந்தால் நம்ம எப்போ போகிறது? ஒரு செகண்டு அல்லு இல்லை எனக்கு. எந்த வண்டியுமே இல்லாமல் நம்ம மட்டும் போயிருந்தால் யோசிச்சு பாருங்க. அப்போது நம்ம வேறு பறக்க விட்டுன்னு இருக்கோம். டைம் வந்து 7 ஆக போகுது. இன்னும் நாங்கள் வால்பாறையே இறங்கலை. லாஸ்ட் ஹேர்பின் பெண்டும் க்ராஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் தூரம் தான் இன்னும். ஸோ கைஸ் தெரிதா இல்லையா, 3 யானை இருக்குது அங்கே. வேறு லெவலு. பார்த்துருவேன் எப்படியோ காமிக்கிறாருங்க உங்களுக்கு. கோபுரோவில் தெரியுமான்னு தெரில. அது நிற்குதா? ஏய் ஃபோனில் ஜூம் பண்ண அப்படியே. அப்படியே கேமராவில் காமிக்கிறேன். வாய்ப்பே இல்லைடா, உள்ளே போயிட்டுண்டா. 3 விதுரா அடி. போயிடலாமா? பேசாம போயிடலாமா? எல்லாம் போகிறாங்க. எல்லாம் போயிடலாம். நம்மளுக்கும் டைம் ஆகுது. ஐயோ கிட்ட போய் நிறுத்திட்டானுங்க. யானைண்ணா யூட்டன் போடுறேன். ஒரே நிமிஷம் நான் என்ன போகுது? ஐயோ வேறு திரும்பி வேறு நிற்கிறான். ஐயோ பையன் வேறு யூட்டன் போடுறான் திருப்பி. போடா முன்னாடி போடா. அவன் போகிற மாதிரியே தெரிலடா. வரலாடா, கம்முன்னு இருங்கடா. எப்பா இதெல்லாம் அப்படியே நில்லு. என்னடா இது பெரிய ரோதனையாக போச்சு. ஐயோ இவனுங்க வேறு திருப்புறானுங்களே. வருதா இல்லையா, இருக்கா இல்லையான்னு தெரியாது. அங்கேயே தான் நிற்குது. எல்லாரும் பயப்படுறாங்க போகிறதுக்கு. செம்ம கார் கூடயே ஓடிடலாமா? பாய் கார் கூடயே ஓடிடலாமா? ஆமாம் பஸ்ஸு வருது. போச்சு எல்லாம் பஸ்ஸு வருது. ஆமாம் எதனா கார் பஸ்ஸுன்னு போச்சுன்னா கூடவே போயிடலாம். கொஞ்ச நேரம் விட்டாலே அது உள்ளே போயிடும். இவனுங்க வேறு போய் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சே போவோம். 3 யானை. இது கொஞ்சம் பகல் டைமில் பார்த்துருந்தா இன்னும் க்ளீனாக காமிச்சிருப்பேன். எதுவுமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்னாப்பில் வீடியோ எடுத்துருக்கோம், நான் காட்டுறேன். ஐயோ எப்போ தான் போவோம் தெரியல. ஐயோ இங்கே தான் நிற்கிது. ரைட் ஏறி தான் போனோம். தெத்தா லெஃப்டில் நிற்கிது பாருங்கள். இதோ 2 உள்ளே போயிடுச்சு, 1 மட்டும் நிற்கிது. பையன் கார்டியனாக நிற்கிறான் போல். எப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. பக்குன்னு ஆயிடுச்சு. வேறு லெவலில் கைசானா. நான்லாம் சும்மா போட்டிருக்காங்களே கிராஸ் பண்ணோம், அதெல்லாம் இருக்காது போல் அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா நிஜமாலே கிராஸ் பண்ணுறானுங்க. இங்கே தான் போகிறானுங்க வரானுங்க போல். இத்தனைக்கும் இது செம்ம கீழே. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டே தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கீழே வால்பாறை வரப்போகுது. இந்த இடத்துல மெஞ்சின்னு இருக்கானுங்க பசங்க. சூப்பர். இன்றைக்கி நாள் வந்து அல்டிமேட். எனக்கு என்ன இமேஜினேஷன்னா, நான் எந்த வண்டியும் இல்லாமல் நாங்கள் பாட்டு நிறைய இடத்துல தனியாக வந்தோம். அந்த மாதிரி டைமில் முன்னாடி நின்று என்ன பண்ணுறது? ஐயோ செம்ம த்ரில்லு வயசானா. ஒரு செகண்ட் யானைன்னு ஒருத்தன் சொன்னோன்னா அவள்தான் முடிஞ்சிச்சு. ட்ரெயின் மாதிரி பரவுது பின்னாடி வரைக்கும். யானைன்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் வராங்க. அப்படியே எப்படியோ யானையை ஸ்பாட் பண்ணிட்டோம். சிறப்பான சம்பவம். ஆனால் இன்னைக்கு இன்னும் நாங்கள் கீழேயே போகல. மணி 7:15 போகுது கரெக்டாக. எப்போ கொடைக்கானல் போய் சேருவோன்னே தெரில. இப்போ எனக்கு எங்கே வேணா இருப்பானோன்னு சொல்லிட்டு பயமாகுது யானை. ஐயோ திப்புன்னு முன்னாடி வந்துட்டான். பிரேக் வச்சு ஊந்து வாரி தெரிச்சு ஓட வேண்டியதுதான். வேறு என்ன பண்ணுறது? எப்பா இது மாதிரிலாம் வந்துடாதீங்கடா. டே போதும்டா, ஒரு வாட்டி பார்த்துடும்டா. அது கரெக்டாக உள்ளே போகுது. கரெக்டாக ஆளுங்க போய் வரவே ஹார்ன் அடிக்கிறாங்க, பயந்து போவோன்னு சொல்லிட்டு. அது திருப்பி ரிட்டர்ன் வருது. எப்படி இந்த மாதிரி இடத்துல ஏறுது இறங்குது? ரோடு இருக்குது, அந்த சைடு ஃபுல்லாக பள்ளம் தான். எப்படி போகுது வருதுன்னு தெரில. ஆனால் அது பாட்டுன்னு அது வேலையை தான் பார்க்குது. இவங்க ஹார்ன் அடிச்சு எதனா ஒன்று பண்ணாதான். பக்கத்துலேயே தான் பஸ்லாம் போகுது, எதுவுமே பண்ணலையே. ஹார்ன் அடிச்சு எதனா ஒன்று கோளாறு கொடுத்து கத்தின்னு இருந்தால் தான் பசங்க டென்ஷன் ஆயிடுவானுங்க.
எப்படா செக் போஸ்ட்டை தாண்டுவோன்னு இருக்கு. எனக்கு பயமாக இருக்குது இப்போது வண்டி ஓட்டுறதுக்கே. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஆனால் ஐயோ செம்ம கூஸ் பம்ப்ஸ் தெரியுமா. பயத்தில் எல்லாம் யூட்டன் போட்டு தெரிச்சு ஓடுறோம். பயங்கரமாக இருந்தது. ஆனால் 3 யானை குட்டி இருக்கவே தான் ரிஸ்கே. தனியாக இருந்தால் கூட அது பாட்டுன்னு போயிடும். குட்டி இருக்கவே எதனா ஒரு ஹார்ன் அடிச்சு எதனா ஒன்று பண்ணால் கூட அவ்வளோதான், பையன் இறங்கி வரும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம் கீழே. ஸோ கைஸ் டைம் வந்து ஒரு 10 மணி ஆக போகுது. நாங்கள் இன்னும் பழனி கூட பழனிக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படின்னா அங்கே ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். முதல்ல இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. கீழேருந்து மேலே ஏற விடுவாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளேனா கூட பரவாயில்ல. மணி 10. நாங்கள் இங்கேருந்து கொடைக்கானல் கீழே போகிறதுக்கே 11,000 வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரில. கரெக்டாக வால்பாறை கீழே இறங்கி ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல சாப்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பிரச்சனை இல்லை, ஒரு ஏரியா மேலே ஏற வேண்டியது தான். செக்கிங்கு என்னன்னு தெரில, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வால்பாறை. எல்லாமே இருக்குது சார். ஓகே. யானைலாம் வருமா? யானை வருமா? இல்லை சூப்பர். இப்போ நான் வால்பாறையில் வேலை இறங்கும் போது பார்த்துட்டோம். அதுவே சரியான பயம் எங்களுக்கு. வந்துருமான்னு பயம். ஸ்லோவாக தானே இல்லை, யானை இருக்கிற இடம் தாண்டிட்டோமா? அம்மாத்தில் அங்கேயே போட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கே. சரியான பயத்தில் எனக்கே பார்த்து தான் வந்தேன் லெஃப்ட் ரைட்னு. இதுக்கப்புறம் யானை ரேர் தானா, ஆனால் சொல்ல முடியாது, பார்த்துக்கோங்கன்றாங்க. மாடு தான் இருக்குமா, அதனால் ஸ்லோவாகவே போக சொல்கிறாங்க. அப்படியே மாடு சாது தான், பார்த்துக்கலாம். டைம் வந்து கரெக்டாக 11:10. அண்ட் வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் கொடைக்கானல் வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே செக் போஸ்ட்டில் வந்து எல்லாமே இருக்கான்னு மட்டும் கேட்டு விட்டாங்க, எதுவும் சொல்ல. எங்களுக்கு வேறு எல்லாம் அந்த யானையை பார்த்தோன்னே எல்லா இடத்துலையும் யானை இருக்குமோன்னு சொல்லிட்டு பயமாயிடுச்சு. அதனால் அங்கே கேட்டோம், அந்த டீ கடையில் கேட்டோம். இங்கெல்லாம் எதுவுமே இருக்காது, எப்போனா போகலாம் எப்போனா வரலான்ட்டாங்க. அந்த காட்டு மாடுல அது மட்டும் இருக்கும், ஸ்லோவாகவே போங்க அப்படின்னாங்க. அது ஒன்றும் பண்ணாது, ரோட்டு நடுவில் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் ஸ்லோவாக போங்கன்னாங்க. அவ்வளோதான். நம்ம வண்டியில் வேறு நான் நடுவில் சொன்னால ஹெட்லைட் எரியலன்னு சொல்லிட்டு ஒயர் கனெக்ஷன் லூஸாக இருக்குன்னு க்ரீன் அந்த மாதிரி ஆகிடுது. தெரியவே மாட்டான். ஒயர் இழுத்து விட்டால் தான் எரியுது. ஹில்ஸ்லாம் லைட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி ஹை பீம் போட்டுன்னு வராங்க, ஒன்றும் தெரில. இந்த ரோட்டில் ரிஃப்ளெக்டர் தெரியுது, அதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கோம். அவ்வளோதான். எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 1.5 hours ரூமுக்கு போய் சேர்ந்துருவோம். நம்ம நைட்டு லேட் ஆயிடுச்சுன்னா, ஈவினிங் மேலே ஆயிடுச்சுன்னா திரும்ப கடுப்பு. நம்ம இடம் எப்படி இருக்குது சுற்றி, நம்ம எப்படி வால்பாறையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வச்சுன்னு வந்தோம், அந்த மாதிரி பண்ண முடியாது. ஜாலியாக இருக்காது. வெறும் ரோடு இருட்டாக இருக்கும், எப்படி இருக்குன்னே தெரியாது சைடில். அது மட்டும்தான் கடுப்பு. மற்றபடி ஆனால் த்ரில்லாக இருக்கும் நைட்டு ஓட்ட. கொடைக்கானலையும் கூட்டமாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அந்த போலீஸ் அங்கிள். ஐயோ டேய் என்னடா விட்டு எரியுது பார்த்தீங்களா இல்லையா? செல்லாக்குட்டி மேலே வரைக்கும் கூட்டின்னு போயிடுறா, காலைல கூட கழட்டி திருப்பி ஒழுங்காக மாட்டிடும். இதுக்கு மேலே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். அதனால் வீடியோ நான் இங்கேயே என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், டே 2 வீடியோ வந்து பயங்கரமாக வந்திருக்கும். சரியான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸோட. டே 1 மோசமாக போனாலும் டே 2 வந்து டபுள் மடங்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. எல்லோரும் வந்து செம்ம ஜாலியாகிட்டோம் யானையை பார்த்தோன்னே. வால்பாறை ஒரு பிளேஸ் பார்த்ததும் வந்து நல்லா தான் இருந்தது. உருப்படியாக ஏதாச்சும் பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம இதோட வந்து டே 3 வீடியோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளான் எதுவும் இல்லை, பூம்பாறை மட்டும் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எங்கே போகிறோம்னான்றதெல்லாம் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஏதோ தொங்குது. அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கைஸ் எதனா தெரிது முன்னாடி? எதுவுமே தெரில, அவ்வளோ பனி புகை பறகுது. கொஞ்சமாச்சு தெரியும். ஐயோ சுத்தமாக தெரில. ரோடே ரிஃப்ளெக்டர் கூட இல்லை இங்கே. பாருங்களேன் எந்த அளவு இருக்குது.
வா, இது எல்லாத்தோட பயங்கரமாக இருக்குது. எல்லாத்துலேயும் இருந்தது, பட் ஆனால் கொஞ்சமாச்சு தெரிஞ்சுது. இங்கே சுத்தமாக ரோடே தெரில. கரெக்டாக நம்ம ஹெட்லைட் வச்சா கூட ஃபுல்லாக புகை மட்டுமா, இன்னும் ரேஸ் மட்டும் தான் தெரியுது. ரோடு சுத்தமாக தெரில. ஐயோ டேய், ஒன்றுமே தெரிலடா. அடி பாவீங்களா. சுத்தமாக தெரில. ரொட்டீன் போயின்னு இருக்கனாலாம் பாருங்களேன். ரோடு எங்கே இருக்குன்னே தெரில. கிட்ட போக போக இருக்கிற ரோடை பார்த்து போயின்னு இருக்கேன். டேர்னிங் எங்கே இருக்கு? அட்டா பாவீங்களா. பூனை ஏதோ ஒன்று போகுது. வரும்போது ஒரு நாயை ஒன்று பார்த்து பயந்தேன். குதிரை 2 நிற்குது நடு ரோட்டில், அதை பார்த்து பயந்தேன். வீடியோ என் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து போனஸ் வீடியோ, அப்படி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. என்ன பள்ளம் வேறு, அதனால் நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். அட்டா பாவீங்களா. கோப்ரோவில் இருட்டு, ஆல்ரெடி இருட்டுலேயே கோப்ரோவில் ஒன்றும் தெரியாது. எனக்கே ஒன்றும் தெரியல, அப்போ கோப்ரோவில் எந்தளவு தெரிய போகுது. பாவீங்களா. பாருங்களா, அங்கே கார் நிற்கிது, சாம்பிராணி போட்டு உட்கார்ற மாதிரி. இது ஒன்றுமே தெரில. இப்படி போனால் எப்படா போய் ஏறுறது மேலே? அநியாயம்டா டேய். கொடைக்கானல் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல். பின்ன மணி வந்து 12, கரெக்டாக 12, 11:58. இன்னும் 2 நிமிஷத்தில் 12 ஆக போகுது. சரியான டார்க்கான மேகமா இல்லை பனியா ஒன்றுமே தெரில. ரோடு திரும்புதா? இந்த மாதிரி இடத்துலலாம் யானை வந்ததுன்னா பார்த்துக்கோங்க, செம்ம ஜஸ்ட்டில் போய் நிறுத்துவோம். யானை காலையிலே விட வேண்டியது தான், தயவு செஞ்சு விட்டுருன்னு. சுத்தமாக தெரில கைஸ் எதுவுமே. இது புதுசுனா புதுசு, சரியான புதுசு, புது எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு வாட்டி ஒரு லெவல் அன்லாக் ஆகுது. புதுசாக நிறைய வந்து பார்க்குறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ லென்த்தாக வந்தாலும் பரவாயில்லப்பா. எதனா ஒன்று சைடில் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏதோ கடை மூடி வச்சுருக்காங்க போல், கோணி போட்டு. ஐயோ எங்கடா ரோடு? கொஞ்ச நேரம் தெளிவாக வந்ததுன்னா மேலே போயிடலாம். இப்படி இருந்தால் எப்போ போகிறது? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. யாரா அவனுங்க நடு ரோட்டில் இருந்து ஆடின்னு இருக்கிறானுங்க, சட்டையெல்லாம் கழட்டின்னு. ஆல்ரெடி இருட்டாகுது, புகை மூட்டமா. அவ்வளோதான், எல்லாம் நியூ இயர் வைப்புக்கு வந்துட்டானுங்க. பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறானுங்க. கொஞ்சம் எதனா கடை மாதிரி இருந்தால் கூட ஒரு ஸ்டாப் போடலாம். ஒரு லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டாவது இருந்தால். எதுவுமே இல்லை, கும்மிருட்டாகுது.